வெல்கம் டு மை சேனல். இப்போ இந்த ரோஸ் வந்து காட்டு ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்ல நிறைய, அதாவது நம்ம இந்த பன்னீர் ரோஸ், பன்னீர் ரோஸ் இது வந்து நான் என்ன செஞ்சேன்னா, இது ஒரு கிளையை எடுத்து, அந்த பெரிய செடியிலேருந்து ஒரு கிளையை எடுத்து தொட்டியில் வச்சேன். தொட்டியில் வச்ச பிறகு தொட்டியில் நல்லா வந்து இந்த ஒரு பிரான்ச்சு மட்டும் நல்லா பூ பூத்தது. நான் சம்மருக்கு முன்னே இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணி விட்ட பிறகு இந்த கட்டிங்க்கும் கீழே இருந்து ஒரு புது குருத்து வந்துச்சு. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக குரோ ஆகிட்டே இருந்துச்சு. குரோ ஆகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் 7 லீவ்ஸ் வந்துச்சு. பாருங்கள், 7 இலை இருக்குது. இது நல்லா ஹைட்டாக வந்துக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி முன்ன ஒரு முறையும் எனக்கு ஒரு தொட்டியில் இந்த மாதிரி வந்துச்சு. பட்டு அது கொடி ரோஸ் மாதிரி நல்லா ஹைட்டுக்கு போச்சு. பட்டு கடைசி வரல அது பூவே பூக்கலை. அதே மாதிரி தான் இதுவும். இந்த கட்டிங்கில் இந்த கிளையில் இருக்கிறது வந்து பூ பூக்கக்கூடியது. இது நல்லா பூத்துடுச்சு. பட்டு இது வந்து புதுசாக இப்போ ஒரு கிளை வந்துச்சு. அது வந்து அது கீழே இருந்து வருது. இந்த நான் வச்சுருக்கிற இந்த பிளான்ட்டுக்கு கீழே இருந்து வருது. இங்கே பாருங்கள், எல்லா இலையுமே 7 லீவ்ஸ் தான் இருக்குது. இது வந்து எப்படி தான் நம்ம வளர்த்தாலும் இது ஃபாஸ்ட்டாக குரோ ஆகும், வளரும். பட் வந்து இது பூவே பூக்காது. அதனால் இதை நம்ம வந்து வெட்டி எடுத்துடுறது பெட்ரு. அதாவது ஒரு பதியம் போட்டு அந்த பதியத்தில் கட்டியிருப்பாங்க பாருங்களேன். அந்த கட்டு போட்ட இடத்துக்கு கீழே இருந்து ஒரு செடி வந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள், கீழே இருந்து தான் வருது. இதுவும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக குரோ ஆகி 7 இலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பூக்காது. அதனால் அந்த கிளையை நம்ம கட் பண்ணி போடுறது பெஸ்ட்டு. இது இருந்துச்சுன்னா வந்துச்சிங்கன்னா நல்லா இது எல்லாம் சத்தெல்லாம் உறிஞ்சி இது நல்லா ஃபாஸ்ட்டாக வரும். நம்ம ரோஸை விட இது ஏதோ ஒரு சாதாரண செடி மாதிரி கடகடன்னு அது வளர்ந்துடும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற இந்த பிரான்ச் என்ன ஆகுனா, குரோ ஆகாத எல்லா சத்தையும் எழுந்துட்டு இது சீக்கிரத்தில் வந்து வாடி போயிடும், வதங்கி போயிடும். அப்புறம் கடைசியில் அது காஞ்சே போயிடும். ஸோ வந்து இந்த மாதிரி 7 இலை வந்துச்சுன்னா உங்கள் தொட்டிலையோ உங்களில் கார்டனில் கீழே இருக்கிறதுலையோ 7 இலையோட நல்லா ஃபாஸ்ட்டாக குரோ ஆகிற செடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம இருக்கிற பிளான்ட்டு நல்லா பூக்கும். இது நல்லா பூத்துக்கிட்டு இருந்த கிளை தான். நான் தான் கட் பண்ணி விட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு கீழேருந்து ஒரு கிளை வந்து, அந்த கிளை ரொம்ப ஹைட்டாக போய்கிட்டு இருக்குது. பட் வந்து பூ பூக்காது. இது எனக்கு முன்னமே இந்த இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி 7 இலை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த செடியை வந்து இந்த கிளையை கட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, என்னோடய கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.